மகாபாரத போர்ன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர், வெளியே நடக்கிறது இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ள பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை, நம்ம இப்படிக்கிறோமே அதை ஏற்றுக்கலாமா, அவனை குழப்பம் இருக்குதா இல்லையா, இல்லை குழப்பம் இல்லாமல் போய் சேர்ந்துருந்தாலும் சரி. இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டுற பார்த்தீங்களா, உள்ள போர் நடக்குது தான். அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கேயும் நடந்ததெல்லாம் கிடையாது. குருஷேத்திர போர் எங்கே தான், புலன் 5 பூதம், அதுதான் பஞ்சபாண்டவர்கள். தத்துவம் 100. இந்த புலன்கள் தத்துவங்களை படிச்சுவிட்டு கத்தினுக்குது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ள ஒரே போராட்டம். அப்போ உங்களுக்கு இது வழிநடத்துறது யார் ஓனா? கிருஷ்ணன் ஓணும். இங்கே வந்தால் கிருஷ்ணனை காட்டி கொடுத்துருவோம். இது ஒரு அழகான தருணம். வாழ்க்கையில் யாருக்காவது ஒரு உண்மை சொல்லிட்டா எனக்கு ஒரு சந்தோஷம். யாருக்காவது என்னுடைய வாழ்க்கையில் முதல்ல ஒரு உபதேசம் ஒரு சின்ன ஷீட்டில் ஒரு 500 ரூபாய்க்கு ஷீட்டுன்னா தகுடு, அந்த ஃபேக்ட்ரியில் வினைலையில் ஷீட் இருக்கும். அவர் உட்கார வச்சு ஒரு மனுஷன் போதிச்சா என்ன ஆகுதுன்னு பார்த்து, அவருக்கு எதாவது நெற்றிக்கண்ணெலாம் விழிப்பெல்லாம் வருதா அப்படின்லாம். அதான உடனே எனக்கு ஒரே பெரிய சந்தோஷம். பரிமாற முடியுது, அனுபவத்தை இன்னொருத்தருக்கு பரிமாற முடியுது. ஒரு ஸ்வீட் செஞ்சுட்டு கொடுத்துட்டா அது அந்த குழந்தை சாப்பிட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுவோம்ல. ஒரு அம்மா புள்ள சாப்பிட்ட உடனே சந்தோஷப்படுவாங்க, அப்படி தானே? அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி அங்கே ஆரம்பிச்சது என்னுடைய பயணம். இப்போ எல்லோரும் மாலையும் கருத்துமா உட்கார வச்சுட்டுக்கிறேன். நீங்கள்லாம் போனோன்னா ஒத்துப்பீங்களா? பொதுவாக மாலையெல்லாம் போனதுக்கு தான் போடுவாங்க. எல்லாருக்கும் அந்த தகுதி கிடையாது. பணமாக ஒரு தகுதி எல்லாருக்கும் கிடையாது, வராது. அது உங்கள் ரத்த பந்தமாக கூட இருக்கலாம், உங்கள் சொந்தமாக இருக்கலாம், உங்களை கூட வாழ்கிறவங்கள கூட இருக்கலாம். எல்லாருக்கும் அந்த மாதிரி தகுதி வாய்ப்பில்லை. மாலைனா மரியாதை இல்லை, அந்த உடம்புக்கு தான். மனசு ஒரு விளையாட்டு. இங்கேருந்து எதையோ கற்றுக்கினா அது சரி தப்புன்னு பிடிச்சின்னு அதை கூட விளையாண்டு நிற்கும். பாவம் தான் அது. வேதனைப்படுறதுக்குன்னே வாழும் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா வேதனைப்படுறதுக்குன்னே பிறந்துருக்கும், துன்பப்படுறதுக்குன்னே வாழ்கிற மாதிரி இருக்கும். நிறைய ஜீவன்களை நான் பார்த்துன்னுக்கிறேன். அதில் விதிவிலக்கு யாரும் எனக்கு பக்கத்தில் நெருக்கமானவங்கள கூட என்னுடைய ரத்த சொந்தமாக இருக்கலாம், ரொம்ப விருப்பப்பட்டவங்களாக இருக்கலாம், எனக்கு கூட நேசிக்கிறவங்களாக இருக்கலாம். ஆனால் பணமாக வர தகுதி எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் வாழும்போதே பணமாக வரது ஒரு பெரிய கலை. இருக்கும்போதே ஒருத்தர் என்ன பணமாக எண்ணம். இந்த கருத்து சுதந்திரம், இந்த கொள்கை பிடிப்பு இல்லை, நான் என்ற திமிரு, பெரியவென்ற ஆணவம், இதெல்லாம் இந்த 40 டேஸில் என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறிடும். போனவங்கலாம் உணர்ச்சி பிழம்பாக மாறிட்டு இருப்பாங்க. வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, பிறந்து சேர்த்துருவோம், அவ்வளோதான். ஒரு கும்பல் தான் ஜாலம் காட்டுது. என்னுடைய கேள்வி பதிலெலாம் பார்த்திங்கன்னா என்னுடைய விஷயத்தை ஒரு 3 நிமிஷத்தில் சொல்ல முடியும், 30 ஹவரில் சொல்ல முடியும், 30 நாளில் சொல்ல முடியும், 40 நாளில் சொல்ல முடியும். ஏன் வாழ்நாள் முழுசும் கூட என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ரத்தின சுருக்கமாகவும் சொல்லிடலாம். ரொம்ப சொல்கிறதெல்லாம் எல்லோரும் கொண்டாட்டம். உங்கள் பிறப்புரிமை, உங்கள் பிறப்புரிமை என்ன? கொண்டாட்டமாக இருக்கிறது மட்டும்தான். ஏன் நீங்கள் துன்பப்படுறீங்க அப்படின்னா சொல்லிட்டு அடுத்தவங்களை கவனிக்கத்தான் உங்கள் பிரச்சனையே. மனநோயாளிகளாக மாறி தீக்கிறாங்க உங்களை. அடுத்தவங்களை கவனிக்கிறதே ஒரு வேலையை வச்சுருக்கிறீங்க, அடுத்தவங்களுக்காக வாழ்கிறதே ஒரு வேலையை வச்சுக்கிறீங்க. நீங்கள் வாழ்ந்து பித்திருக்க உதவியாக இருக்கணுமே தவிர அடுத்தவங்க வாழ்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ண முடியாது. உங்களை பாவம்தான். நான் வாழ்கிறேன், என் வாழ்க்கையே 4 பேருக்கு நல்லது செய்யணுன்றது தான். அதே என்னுடைய வாழ்க்கையாகவே மாற்றிட்டேன் நான். உங்களுக்கும் சொல்கிறேன், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எப்படி இருக்கலாம்? நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இது சாத்தியமாக எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுன்னு ரொம்ப சாத்தியங்க, ரொம்ப ஈஸியும் கூட. என்ன தெரியுமா, நீங்கள் நிறைய வேல்யூ பண்ணி உங்களை இழந்துடுறீங்க. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பில் என்ன ஆகிட்டீங்க? அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்றது நிரூபித்தல் கிடையாது. அவர் நம்மளை பாராட்டணும் அப்படின்லாம் கிடையாது. யாருக்கோ முள் தைச்சிருக்குது, யாரோ அதை எடுக்கிறாரு, நீங்கள் பார்க்குறீங்க, அது நல்லபடியாக அந்த முள் வந்துடணும். யாருக்கோ விபத்து நடக்குது, நல்லபடியாக ஆம்புலன்ஸில் எடுத்துன்னு போயிட்டு அவரை காப்பாற்றிடணும். இப்படி நினச்சாவே போதும். நீங்கள் போய் அங்கே போய் கூட்டத்தில் போய் நின்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் கூட போய் நின்று செல்ஃபி எடுத்துக்கிறான். நடந்தது விபத்து, அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்படி தான் செய்கிறாங்களே தவிர யாருன்னா செய்யறது இல்லை. நினச்சாவே அவங்கள வாழ வச்சுருவோம். நீங்கள் நினச்சாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா யார் நல்லா இருப்பான்? நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே நல்லா இருப்போம். கணவனாகட்டும், மனைவியாகட்டும், நண்பராகட்டும், சொந்தமாக இருக்கட்டும், சுற்றத்தாராக இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணா. ஆனால் ஒன்று புரிஞ்சு வச்சுக்கோங்க,
நீங்கள் என்ன தான் நல்லா இருக்கணும்னு நினச்சாலும் அது தகுதிக்கு தான் அது வாழும். அப்படி தானே? ஆமாம். ஏன் அதுக்கு ஒரு தகுதி இருக்குது, அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது. ஆமாம். என்ன தான் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி இரும்பு எவ்வளோ தான் தேய்ச்சி பாலிஷ் பண்ணி வெளியே வச்சுருந்தாலும் என்ன காற்று பட்டு என்ன ஆகிடும், அது துருப்பிச்சு தான் ஆகிடும். மலத்திலே போட்டாலும் தங்கம் எப்படி தான் இருக்கான், பளபளன்னு தான் இருக்கும். திரும்ப தண்ணி ஊற்றி அலசினா இரும்பு ஒரு நாள் காணாமல் கூட போயிடும், துருப்பிச்சு போயிடும். இந்த பக்கம் சொல்லலாம், தங்கத்தையும் பூட்டி வைக்கிறது எதில் தான், பேட்டியில் தான். இரும்பு பீரோவாகவும் கூட மாறலாம். ஸோ தகுதிகளை மாற்றுற தகுதி யாருக்கு இருக்குது, அவங்கவுங்களுக்கு தான். தகுதிகளை மாற்றுற தகுதியை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்கள் தகுதிகளை நீங்கள் என்ன பண்ணிடலாம், மாற்றிக்கலாம். நான் ஒரு மாயக்காரன், மந்திரம்லாம் பண்ண மாட்டேன், சூன்யம்லாம் வைக்க மாட்டேன், எனக்கு தெரியாது. நான் அந்த மாதிரி தீங்கெல்லாம் அது மாதிரி மறைமுகமாலாம் செய்ய மாட்டேன். நேராகவே மூஞ்சி நேராகவே திட்டிடுவேன். ஆமாம். பின்னாடியெல்லாம் போய் பேசுறதெல்லாம் கிடையாது. அப்படி தானே? பின்னாடி போய் பேசி எதனா பண்ண முடியும்? உன் குற்றங்களை உனக்கு பின்னாடி பேசி ஏன்னா லாபம்? உனக்கு வலிக்கலாம், என் நோக்கம் வலிக்கிறது, வலிக்க வைக்கிறது இல்லை. நீ வலிச்சுன்னு ரூம்குள்ளே போய் கதவுல மூடி பூட்டினாக்க நீ ஜெயிச்சிட்டெல்லாம் நினைக்க முடியாது. பாவம் தான் நீ. கடவுள் முன்னாடி நீ பதில் சொல்லி ஆகணும். வாழ்க்கையை கொண்டாடலைன்னா குற்றம் உண்டு. வாழ்க்கையை கொண்டாடலைன்னா குற்றம் யாருது, உந்து தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டேன். குறைந்த பதிலும் சொல்லி வச்சுக்கிறேன், விளக்கமாகவும் சொல்லி வச்சுக்கிறேன். 100க்கு மேலே ஸ்லைடுங்களை போட்டு என்ன பண்ணி வச்சுக்கிறேன், சொல்லி வச்சுக்கிறேன். நீ என்ன பண்ணிப்பேன் எனக்கு தெரியாது. எப்போதும் நான் தினமும் உங்களுக்கு கேட்குறது என்ன தான், கேள்வி எதனா இருக்குதான்றது தான். சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, இதெல்லாம் எப்போனா தான் கேட்டிருப்பேன். அது கூட ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருப்பேன். எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க, எத்தனை பூரி சாப்பிட்டீங்க, இதெல்லாம் நிறைய சாப்பிட்றீங்களான்றதுக்காகலாம் கேட்குறது இல்லை. உண்மையிலே நாங்கள் மனசார சாப்பிட்டீங்களா, நிறைவாக இருக்கிறீங்களா, அதுதான். வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழகான சந்தர்ப்பம். அப்படி தானே? காலம் உங்கள் கையில் கொடுத்துருக்குறேன். ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்க, காலத்தை நீங்கள் தான் வச்சுன்னுக்கிறீங்க, நான் கொடுக்கல. அது உங்கள் கையில் தான் இருந்தது. ஆனால் செலவு பண்ண தெரியாமல் செலவு பண்ணுக்கிறீங்க, வீணாக செலவு பண்ணுக்கிறீங்க. புரியுது நான் நினைக்கிறேன். உங்கள் 19 பேருக்கு 20 பேருக்கு புரியுற மாதிரி உலகத்துக்கு புரியணும் அவசியம் இல்லை. இதை பார்த்துக்கிற லைவில் பார்த்துக்கிறவங்களுக்கெல்லாம் புரியணுன்னு அவசியம் இல்லை. புரியணுன்னா தான் பண்ணி ஆகணும். அவங்க என்னை சந்திக்கிறதே ஒரு வரம் தான், திமிர் இல்லை, ஆணவம்லாம் கிடையாது. என்னை சந்திக்கிறதே ஒரு வரம் தான். என்னை பார்த்து நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கலாம். நாளைக்கு சத்சங்கம் நீங்கள் என்ன பண்ணலாம், கேள்விகளை அனுப்பலாம். எல்லாருக்கும் பதில் சொல்கிறதுக்கு நான் எப்போதுமே காத்துன்னுக்கிறேன். நான் நிறைய பாட்டெலாம் எழுதியிருக்கிறேன், உங்களை திணிக்க மாட்டேன். நான் உங்களுக்குள்ளே நான் என்ன பண்ண மாட்டேன். ஆமாம், எனக்கு நெருங்கமானவங்களுக்கு கூட நான் என்னை திணிக்கிறது இல்லை. என் மனைவிக்கோ என் பிள்ளைங்களுக்கு கூட நான் என்னை திணிக்கிறது இல்லை. அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. எப்படியும் வாழ்கிற உரிமை யாருக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அப்படி தானே? நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சுதந்திரமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலன்னா குற்றம் யாருதே, இதுதான். சாவ பிறந்தீங்களா சமாதியை பண்ண பிறந்தீங்களான்றது முடிவு பண்ண வேண்டியது யாருதே, இதுதான். எப்போதும் மகிழ்ச்சியாக கொண்டாட்டமா ஆனந்தமாக இருங்க. இந்த மாதிரி தருணங்கள் திரும்ப திரும்ப வரும். ஆனால் இந்த தருணம் வராது, இந்த தருணம் வராது. இந்த மனிதர்களோடு நான் உறவாட போகிறதில்ல. அடுத்த 40 நாள் சில பேர் வரலாம், சில பேர் வராமல் போகலாம், அது அவசியமே இல்லை. அப்படி தானே? எனக்கு தெரியாது வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு. நாளைக்கு எனக்கு சத்தியமாக தெரியாது. அடுத்த வினாடி ஒரு அதிசயங்களை வச்சுன்னு இருக்கும், எனக்கு தெரியாது. எனக்கு ஜென்மம் தெரியுது, போன ஜென்மம் எனக்கு தெரியுது. ஆனால் அதை நான் கண்டுபிடிக்க முடியுமா, அதுக்கான ஆப்ஜெக்ட் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஒத்துக்காமல் இருக்கலாம். ஆனால் எல்லோரும் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கிறோம், ஜென்மம் எடுத்துருக்குறோம். ஜென்மம் எடுக்காதவங்களாம் இங்கே வர முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் எங்கேனா பண்ணிக்கிறீங்க, சிந்திச்சிருக்கிறீங்க. கேள்வி இல்லாதவன் என்னை சந்திக்க முடியவே முடியாது. ஆணவம் உள்ள ஒரு மனிதன் என்னை சந்திக்கவே முடியாது. ஆணவத்தோடு வந்தால் கூட ஆணவத்தோடு வாழ முடியாது. என்கிட்ட வந்தால் ஒருத்தர் ஆணவத்தோடு இங்கே வந்தால் கூட என்ன பண்ண முடியாது, ஆணவத்தோடு வாழ முடியவே முடியாது. ஆனால் நீங்கள் என்னை பர்சனலாக என்னோடய நண்பராக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஆணவத்தோடு கூட வாழலாம். இந்த 40 days தான் நீங்கள் அப்படி வாழ முடியாது. ஸோ என் கதையை இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களை கூட இந்த உறவை இதுக்கப்புறமா நான் யாருன்னா உங்களுக்கு ஒரு குரு சீடன் அப்படி போயிடும். இந்த 40 நாள் இருந்த மாதிரியான உணர்வு உங்களுக்கு இருக்காது. இதுக்கப்புறமா அந்த மாதிரி உங்களுக்கு உரிமை கிடையாது. அந்த பதில் வேறு தான்.
நாளைக்கு நீங்கள் கேட்க போகிற கேள்விக்கு பதில் என்ன தான்? வேறு தான். 40 நாள் சொன்ன பதில் கிடையாது. திரும்ப அதே பதிலை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. மறந்துட்டால் உங்களுது 40 நாள் பேசுகிற மாதிரி பேச மாட்டேன். உங்களுக்கு வலிச்சிருக்கலாம், என் நோக்கமே வழியை ஏற்படுத்துறது தான். நீங்கள் கொண்டாடி இருக்கலாம், என் நோக்கமே நீங்கள் கொண்டாடுறதுக்கு தான். நீங்கள் ஆனந்தமாக பாட்டை போட்டு குதிச்சிருக்கலாம், என் நோக்கமே என்ன தான்? நான் ரெண்டுமே செஞ்சு பார்த்துட்டேன். உங்கள்கிட்ட உங்களை கொண்டாட வச்சும் பார்த்துட்டேன், உங்களை திட்டி அழ வச்சும் பார்த்துட்டேன். மனம் கசங்காத ஒரு மனிதன் இதுக்கு 40 நாள் இருந்திருக்க முடியாது. எப்படினாலும் தனிமையில் போய் என்ன பண்ணியிருந்திருப்போம் ஒருத்தனா? ஆமாம், யாரும் அதில் விதி விலக்கெல்லாம் கிடையாது. அவங்கள மட்டும் திட்டில் அவர் செல்ல பிள்ளையாக பார்த்தாருலாம் கிடையவே கிடையாது. சொல்ல முடியுமா என்ன? அப்படின்னா யாரும் கிடையாது இங்கே. அதே மாதிரி சந்தோஷமாக இல்லைன்னு சொல்ல முடியுமா? பதில்களால் ஆச்சரியப்படுத்தணுன்னு இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லப்போனால் நவரசமும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இங்கே. சரியா? நீங்கள் ஒன்று இடத்துல அறிமுகப்படுத்தலாம், படுத்தாமல் இருக்கலாம், உங்கள் இருப்போம். ஆனால் உங்களுக்கான கேள்வியை நீங்கள் விட்டுட்டா யார் தப்பு? இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க 12 வருஷத்தை சுருக்கி 40 நாள் ஆக்கிக்கிறான்ட்டு. 12 வருஷத்தை சுருக்கி என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க? இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். மேலும் மேலும் எனக்கு நேரம் இருந்தால், காலம் கொடுத்தா, கடவுள் என்ன பண்ணிருப்பேன்? நான் கடைசி வரைக்கும் உதவியும் தான் இருப்பேன். பணத்துக்காகவோ பொருளாதார விடுதலைக்காகவோலாம் நான் இந்த வேலையை செய்யலை. அப்படி நீங்கள் நினச்சா பாவம். நீங்கள் எனக்கு போதும். தண்ணீரை பெற்ற ஒரு மனிதனை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது நான் தான். என்னால் பழைய சோறு பச்சை மிளகா சாப்பிட்டு இருக்க முடியும். எனக்கு முடியும் அந்த மாதிரிலாம். இப்போ ஒரு வேளை சாப்பிட்டு என்னால் இருக்க முடியும் ஒரு நாளைக்கு. நான் ஜாலியாக ஜோவியலாக ஏன் வாழ்கிறேன் அப்படின்னா, எல்லோரும் என்ன பண்ணேன்? தெரிஞ்ச ஒரு மனிதனே முட்டாளாயிட்டேன். நீங்கள் என்ன ஆவீங்க? நல்லா வாழணுன்றதுக்காக வாழ்ந்து காட்டுற ஒரு மனிதன் நான் நல்லா இருப்பேன். நீங்களும் எப்படி இருக்குண்ணா? நான் நல்லா இருப்பேன்னு எதுக்கு சொல்கிறேன்? நீங்களாம் எப்படி இருக்கிறதுக்காக சொல்கிறேன். நானே டம்மி பீஸ் ஆகினா நீங்கள் என்ன ஆவீங்க? நானே கோமன் ஏமாத்துறது. உங்களுக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்குதுன்றதுக்காக நான் வாழ்ந்து காட்டி வாழ சொல்கிற ஆள் நான். யார்? ஆமாம், வாழ்ந்து காட்டி வாழ சொல்கிற ஆள். பொய் பித்தலாட்டெலாம் கிடையாது என்கிட்ட. திரும்பவும் சொல்கிறேன், நான் மந்திரவாதி, மனதை எந்திரமாக்கிய ஒரு மனிதன் நான். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணலாம்? போய் பார்த்து அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கலாம். எப்போதும் எப்படி இருங்க? நல்லா இருங்க. இது முடிஞ்ச பேருக்கு கூட உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு டைம் தரேன் நான். இதுக்கப்புறமாவும் இந்த வீடியோ முடிஞ்சிட்ட பிறகு என்ன பண்ணலாம்? ஐயா கடைசியாக ஒரு கேள்வி அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, போகும்போது ஒரு கேள்வி அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அதையும் என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த லைவெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கேமரா அமைச்சிட்டு தேவையில்லாதவங்களாம் வெளியே அமைச்சிட்டு என்ன சொல்கிறது, மற்றவங்களாம் நமக்கு தேவையில்லாதவங்க தானே இப்போதைக்கு. ஆமாம், அவங்களெல்லாம் என்ன பண்ணிடலாம்? வெளியே அமைச்சிட்டு தேவைப்பட்ட நம்ம மட்டும் என்ன பண்ணிக்கலாம்? பேசிக்கலாம். ஏன்? ரகசிய கல்வியெல்லாம் இதில் இருந்தது. பகிரங்கமாக பேச முடியாத விஷயங்கள்லாம் இங்கே இருந்தது. ஒருத்தர் அவமானப்படுத்தின விஷயம்லாம் இங்கே நடந்தது. இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆமாம், கூடி குறியெல்லாம் உட்காந்து வந்துருப்பீங்க நான் பேசும்போது. எனக்கு தெரியும் உங்களுக்கு வலிக்குன்ட்டு. எனக்கு வலிக்கன்னா உனக்கும் வலிக்கும் தானே? நான் உன்னை திட்டும்போது எனக்கு வலிக்கும், அது தெரியுமா உங்களுக்கு? நான் உங்களை திட்டுறேன்னு வச்சுக்கிறீங்க, நான் தான் எதிர உட்காந்துங்கிறேன், எனக்கும் வலிக்கும். எவ்வளோ சொல்லியும் புரிஞ்சிக்க முடியாதுங்கிறனேன்ட்டு, இல்லை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல தெரியாமங்கிறனேன்ட்டு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அதனால் நீங்கள் என்ன நினச்சிக்காதீங்க என்ன உங்கள்லேருந்து வேறு இல்லைன்னே. நம்ம எல்லோரும் ஒரு காற்றை சுவாசிக்கிறோம், நம்ம எல்லோரும் ஒரே மாதிரியான தண்ணி தான் குடிக்கிறோம், எல்லாருக்கும் சாப்பாடு ஒன்று தான். சும்மா நான் சைவாசிவன் போய் சொல்லுங்கிறானுங்க. சைவாசிவன் சாப்பாட்டில் இல்லை. சைவம்னா கடவுள் வேறு, நான் வேறு இல்லை. சைவ சித்தாந்தின்னா யாருன்னா அவன் தான். வைணவ சித்தாந்தி யார் அப்படின்னா கடவுள் ஒன்று தான், அதுக்கு நான் மனைவி. அங்கே என்ன தான்? ஒன்று தான். வைணவ சித்தாந்தியும் அதே தான். துவைதம் அத்வைதம் விசிஷ்ட அத்வைதமும் எல்லாம் ஒன்று தான் சொல்லுது. புரிஞ்சால் தான் இதெல்லாம் புரியும். சும்மானா உங்களுக்கு வேறு ஒரு பாஷை பேசுனா, தண்ணினா என்னன்னா வாட்டர்னா அதுக்கு பதில் கிடையாது, வேறு லாங்குவேஜில் சொல்கிறீங்க அவ்வளோதானே தவிர தண்ணினா அது கிடையாது. தண்ணீர் என்றால் எந்த பாத்திரத்திலும் அதற்கான வடிவத்தை எடுக்கும், அது பேர் தான் என்ன? தண்ணி. இப்போ நமக்கு சும்மா பேர் மாற்றி சொல்கிறதுல என்ன ஆகிட முடியாது? புத்திசாலித்தனத்தில் பேர் மாற்றி சொல்கிறதுல நிறைய பேர் புத்திசாலித்தனமாக என்ன சொல்லுவோம்? வாட்டர். தண்ணின்னா வாட்டரா?
கிடையாது. அந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நான் நினைக்கிறேன் வாழ்க்கையை. இதை பார்த்துன்னுக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இது ஒரு இனிமையான சந்தர்ப்பம். நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே நண்பர்களுக்கெல்லாம் சொல்லாமே போகலாம், உங்கள் விருப்பம் தான். பொதுவாக நான் என்ன சொல்ல மாட்டேன்னா, ஷேர் பண்ணுங்கள் இப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்னை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வந்தால் உங்களுக்கு நான் உதவ முடியும், நீங்கள் எனக்கு உதவ முடியும். நீங்கள் வரும்போது எனக்கு உதவிட்டு தான் வந்தீங்க. அப்புறமா நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு உதவ முடியும். நல்ல சோறு போட முடியும், நல்ல சாராயம் கொடுக்க முடியும். ஆமாம், ஒரு சோறு போடுற ஆள் மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. நான் எப்படிலாம் வாழணும் அப்படி நீங்கள் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். ஆனந்தமாக இருக்கலாம், குடும்பத்தோடு கொண்டாட்டமாக இருக்கலாம். அதுக்குன்னு கீழே கட்ட குப்பை அப்படிலாம் என்ன பண்ண முடியாது, ஒத்துக்க முடியாது. தரங்கட்ட மனிதர்களோட வாழ முடியாதுன்னா முடியாது தான். எல்லாருக்கும் இது பொருந்தும். இது அவங்களுக்கு பொருந்தும், இவங்களுக்கு பொருந்தெல்லாம் கிடையாது. வாழ்க்கை கொண்டாட்டத்துக்கானது, உறவுகள் கொண்டாடுறதுக்காக, ஒன்றோடு ஒன்று உதவி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் தான் குடும்ப அமைப்பு முறை. ஆனால் வாழ்க்கையே ஒரு அற்ப விளையாட்டு தான். கடவுள் மட்டும்தான் இங்கே முக்கியம். நான் பிறந்தேன், நான் சாவுவேன். அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டு போனேன்? நான் என் தேவைகளை சரியாக சந்திச்சுட்டு, உன்னை தேவையை சந்திக்கிறேன்ற பேரில் வியாதிகளை வாங்கி வச்சிங்கன்னா குற்றம்தான். சந்தோஷமாகறன்ற பேரில் குடிச்சு லிவர் வந்தால் குற்றம்தான். கொண்டாட்டமாகறன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் சிகரெட் ஊம்பிந்தாலும் குற்றம்தான். இப்போ எல்லாத்தையும் அளவறிஞ்சு வாழாதான் வாழ்க்கை களவறிந்தால் போல் கடம். விஷத்தை கூட அமுதமாக ஆக்கிக்கலாம், திறமை தான். பாம்போட விஷத்துலேருந்து மருந்து எடுத்துட்டோம். கசப்பான பாவக்காயும் சாப்பிட்டோம். மாத்திரை அத்தனையுமே கசப்பாகுது. பெரும்பகுதியான மாத்திரைகள் எப்படி தான் இருக்கும்? கசப்பாக தான் இருக்கும். கரையாமல் டபக்குன்னு உள்ளே போட்டுமீங்கன்னா அதை வாயில்களை வச்சுட்டா கசப்பு அதிகமாகிடும். ஸோ நான் கொடுத்த மாத்திரைகள் கசப்பாக இருந்திருக்கலாம், சம்டைம்ஸ் சாக்லேட் இருந்திருக்கலாம். எது வந்தாலும் எப்படி தான் இருக்குண்ணா, மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக இருங்க. நீங்களும் என்னை வந்து சுவைச்சு பார்க்கலாம். இங்கே வந்து பொதுவாக சொல்லி வச்சுருப்பாங்க, அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு. வாய்ப்புக்கு தான் பாருங்கள். இங்கே வந்தால் என்ன பண்ணலாம்? நீங்கள் முகமாக பார்க்கலாம், சுற்றி கேள்வி கேட்கலாம், திருப்பி கேள்வி கேட்கலாம், மாற்றி கேள்வி கேட்கலாம், புரியலன்னு கட்சி வரைக்கும் நிற்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு அழகான சந்தர்ப்பங்கள். இங்கே வந்து அது மாதிரி ஒரு இனிமையான சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒரு அழகான மலைப்பிரதேசத்தில் எனக்காக அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துக்காக எனக்கு நண்பர்கள் உதவுகிறாங்க. பேர் சொல்ல விரும்பாத நிறைய நண்பர்கள் உதவி தான் இங்கே வந்துக்கிறேன். நீங்கள் கொடுக்குற கூலி மட்டும் எனக்கு போதாது, அதிலலாம் நான் இதெல்லாம் செய்ய முடியாது. தனியாக எனக்கு நிறைய மனிதர்கள் உதவுறவங்க இருக்கிறாங்க. இப்போ கூட ஒரு காரு 60 லட்சம் ரூபா, அந்த மாதிரி என்னை வாழ்த்தினுக்கிற, என்னை வாழ வச்சுன்னுக்கிற ஜீவன்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஒருத்தர்கிட்ட தனித்தனியாக பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்கிறவங்களாங்கிறாங்க. நீங்கள் அவ்வளோ போராடுறீங்க அப்படின்ற மாதிரிலாங்கிறாங்க. நீ எங்களை கூடவே வந்துரு, எங்களை கூடவே இருந்துருன்னு சொல்கிற மனிதர்கள்லாம் எனக்கு இருக்கிறாங்க. அப்படிலாம் ஓட்டு அவங்களுக்கு கிடைக்க மாட்டேன் நான், அப்படி ஓடவும் மாட்டேன் நான். அப்படிலாம் என்னால் வாழ முடியும். என்னை 100% அப்படியே தாங்கிக்கிற கூட்டம் இருக்குது, உருவாக்கியிருக்கிறேன். என்னை அப்படி ரோட்டில் போட்டிங்கன்னா என்னத்தையும் போயிடுவாங்க, காக்கா குத்துற மாதிரி. அந்த மாதிரியான ஆள் நான். எங்கே போனாலும் எப்படி இருக்கலாம்? நான் கொண்டாட்டம் மகிழ்ச்சியமாக இருக்கலாம். உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து வச்சுக்கிறேன். மீண்டும் கூட அது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தொடர்பு கொள்ளணுன்னா ஃபோன் நம்பர்லாம் இருக்கும். என்னை ரொம்ப ஈஸியாக சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சிவகின்னு போட்டிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம். தேவைப்பட்டதுன்னா வாழ்க்கையை கொண்டாட நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு அருமருந்து. போதும் நினைக்கிறவங்களுக்கு நான் தேவையில்லாதவன் தான். சொல்லப்போனால் குப்பை கூட. உங்கள் நேரம் கூட வீண் தான் என்னை பார்த்துட்டு இருந்தது. அதனால் நீங்கள் வந்து என்னை மட்டமாக பார்க்கறதும் உங்கள் விருப்பம்தான், விசேஷமாக பார்க்கறதும் உங்கள் விருப்பம்தான். எனக்கு கடவுள் தெரியும், கடவுள் ஒன்று தான்னு தெரியும், கடவுள் சூன்யம் தானும் தெரியும். அதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அது ரகசியமும் இல்லை. ஆனால் வாழ்க்கையின் ரகசியங்களில் அந்த சூட்சமங்களெல்லாம் என்ன தான் பண்ணியாகுது? குற்றங்கள் பல விதமாக நடந்துன்னு இருக்குது. வாழ்க்கையில் ஒருத்தர் அவமானப்படுத்துறது எப்போதும் நடந்துன்னு இருக்குது. இந்த வினாடி கூட ஒரு கணவன் மனைவி திட்டினுக்கிறான், ஒரு மனைவி கணவனை சந்தேகப்பட்டுனுக்கிறா, ஒரு பார்ட்னர் ஒருத்தரை ஏமாற்றிட்டுருக்கிறான், நண்பன் ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கிறான், கூட்டமாக போய் சாராயக்கல்லில் குச்சி ஒருத்தனை கொலை பண்ணுக்கிறாங்க. இந்த வினாடி கூட நடந்துனுக்குது. மனிதனுக்கு எதிராக மனிதான செயல்கள் இந்த வினாடி நம்ம பேசினுக்கிற வினாடி கூட நடந்துன்னே இருக்குது. சாலை விபத்துகள் நடந்துன்னு தான் இருக்குது. பார்த்து புத்துக்கூட்டம் செரும்புகள் போகும்போது ஊறும்போது ஒன்றோட ஒன்று மோதி ஊடுறதுக்கான சந்தர்ப்பம் இந்த பூமியில் இருக்குது. நேர்த்தியாக வாழ கற்றுக்கலாம், சந்தோஷமாக வாழ கற்றுக்கலாம்,
பித்தியாருக்கு துன்பம் தராமல் வாழ கற்றுக்கலாம். பித்தியார் நமக்கு துன்பம் தந்தால் வாங்காமல் வாழ கற்றுக்கலாம். துன்பம் தராமல் இருக்கலாம், துன்பத்தை எப்படி இருக்கலாம், வாங்காமே இருக்கலாம். தீதும் நன்றும் இது சராசரி வரிகள் இல்லை, இதை நிஜப்படுத்தலாம். 12 days கோர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், நிஜப்படுத்தலாம். முயற்சி செய்யுங்க. வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை கூட பேசுகிறேன். நன்றி. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.